இளைஞர்களை போதைப் பொருள்களால் பாழாக்க நினைக்கிறது ஸ்டாலின் குடும்பம். நிர்மலா சீதாராமன் அரசியல் சூறாவளி பிரச்சாரத்தில் குற்றச்சாட்டு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பேசினார்? இளைஞர்களை போதைப் பொருட்களால் பாழாக்க நினைக்கிறது ஸ்டாலின் குடும்பம் என்று பேசியிருக்கிறார் என்பது பற்றி நமது கடையறி டிவியில் என்ன பேசியிருக்கிறார் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். போதைப் பொருட்கள் மூலம் கிடைக்கும் ஆதாயத்தில் பிழைக்கக்கூடிய எந்த குடும்பமும் வாழ்ந்தது இல்லை. முதல்வரின் குடும்பத்துக்கு உதயசூரியன் உதைக்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் உதைக்கக்கூடாது என்று ஓசூரில் நடந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறார். மேலும் போதைப் பொருட்களை இறக்குமதி செய்து இளைஞர்களின் வாழ்க்கையை முழுவதுமாக பாழாக்க நினைக்கும் முதல்வரின் குடும்பத்தை நாம் மீண்டும் ஒருமுறை தேர்ந்தெடுக்கக்கூடாது என்று அவர் கூறியிருக்கிறார். ஓசூர் ராம்நகரில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நரசிம்மனை ஆதரித்து நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு பேசியபோது, எதிர்க்கட்சியாக உள்ள காங்கிரஸ் மற்றும் திமுகவைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கிருஷ்ணகிரி மற்றும் ஓசூரை பற்றி எந்த விஷயங்களையும் பற்றியும் கேள்வி எழுப்பினார்கள் என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. கேள்விக்குறி. மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக எத்தனையோ எதிர்க்கட்சிகள் உள்ள மாநிலங்களில் கூட பலவிதமான திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நல்லது செய்திருக்கிறது. உதாரணமாக பிஎம் முத்ரா யோஜனா திட்டம் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு எந்த ஒரு ஆவணங்களுமின்றி பிரதமர் மோடி கேரண்டி கொடுத்து குறைந்த விலையில் கடன் உதவி வழங்கியிருக்கிறார். நாடு முழுவதும் 27 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் 47 கோடி மக்களுக்கு சென்றுள்ளது. அதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் ரூபாய் 5427 கோடி கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு மத்திய அரசு எண்ணற்ற திட்டங்களையும் செய்திருக்கிறது. பிரதமர் மோடி மழை காலத்திலேயும் குளிர்காலத்திலேயும் வந்து செல்லும் பறவை போல வந்து செல்வதாக தமிழக முதல்வர் கூறுகிறார். மைக்ரேட் பேர்டு என்ற வார்த்தையே தவறு. நாட்டில் உள்ள யாரும் எங்கும் செல்லலாம். ஆனால் தமிழகத்துக்கு பிரதமர் வந்து சென்றால் மைக்ரோ பேர்ட்ஸ் என சொல்லுகிற அளவுக்கு நமது முதல்வரின் நிலைமை உள்ளது. தமிழகத்திற்கு பிரதமர் ஒவ்வொரு முறையும் வரும்போது பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். ஆனால் பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டி திரும்பி போ என சொல்கிற அளவுக்கு அவர்கள் மாவட்டத்தின் தொழில் வளர்ச்சி என வரும்போதும் கலெக்ஷனுக்கு மட்டும் வருகிறார்கள். தமிழகத்தில் மதுவை கொண்டு வந்தால் குடிப்பழக்கத்தால் எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுகிறார்கள். இம்மாநில மக்களை குடிப்பழக்கத்தில் இருந்து மீட்டு நல்ல வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என நாங்கள் நினைக்கிறோம். முதல்வர் குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக போதைப் பொருட்களை இறக்குமதி செய்து இளைஞர்களின் வாழ்க்கையை முழுவதுமாக பாழாக்க நினைக்கும் முதல்வரின் குடும்பத்தை நாம் மீண்டும் ஒருமுறை தேர்ந்தெடுக்கக்கூடாது என கேட்டுக்கொள்கிறேன். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான சாபர் சாதிக்கு அந்த குடும்பத்துடன் நேரடி தொடர்பு வைத்துள்ளார் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. போதைப் பொருட்கள் மூலமாக கோடியாக சம்பாதித்து தனது குடும்பம் வாழ வேண்டும் என நினைக்கிறார்கள். போதைப் பொருட்கள் மூலம் வரக்கூடிய ஆதாயத்தில் பிழைக்கக்கூடிய எந்த குடும்பமும் வாழ்ந்தது இல்லை. பிறரின் வாழ்க்கையை கெடுத்து அதன் மூலம் வரக்கூடிய ஆதாயம் தமிழகத்துக்கு வேண்டவே வேண்டாம், எந்த குடும்பத்துக்கும் வேண்டாம். போதைப் பொருட்கள் மூலம் ஆதாயத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யக்கூடிய குடும்பத்தை இந்த தேர்தலில் நாம் நிராகரித்து தோற்கடிக்க வேண்டும். உதயசூரியன் அவர்களது குடும்பத்தில் உதிக்கிறதோ இல்லையோ, தமிழகத்திற்கு உதிக்கக்கூடாது. கிராமப்பகுதியில் உள்ள விவசாயிகளின் வாழ்வு மலர வேண்டும் என்றால் மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார். பின்னர் தெலுங்கில் பேசிய அவர், இந்நாடு முன்னேற வேண்டும் என்றால் 4 வர்க்கங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது ஏழைகள், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் ஆகிய இந்த 4 வர்க்கங்களுக்கு நல்ல பணி செய்தால் நாட்டில் சாதி மத பேதமின்றி அனைத்து மக்களும் நல்லது நடக்கும். நாடு முன்னேற வேண்டும் என்றால் ஊழலற்ற தலைமை வேண்டும். அது பிரதமர் மோடியால் மட்டுமே கொடுக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார். அதேபோல் 2047க்குள் நமது நாடு அமெரிக்கா, ஜப்பான், கொரியா போன்ற நல்ல முன்னேறிய நாடுகளை போன்றதாக இருக்க வேண்டும் என்றாலும் மோடியை ஆதரிக்க வேண்டும். அதேபோல் நமது நாட்டு இளைஞர்கள் அதிக சம்பளத்துக்காக வெளிநாடுகளுக்கு பணிக்கு செல்கின்றனர். அந்த சம்பளம் நமது நாட்டிலே கிடைக்க பிரதமரை ஆதரிக்க வேண்டும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது.